என்னடி நல்லா பாத்துக்கிறாங்களான்னு கேட்டா இப்படி கம்முன்னு அழுதுகிட்டே இருக்க உன் பாட்டுக்கு என்னடி ஆச்சு சொல்லுடி. ஏமா எதுவுமே பேச மாட்டேங்கிற, பேசுமா அஞ்சலி. இங்க பாரு, உனக்கு ஏதாச்சும் இவ குடவை கொடுக்குறாளா என்கிட்ட சொல்லுடி, மறிக்காதடி. நீ எனக்கு உசுரோட எனக்கு வேணும்டி. எனக்கு இருக்கிறது நீ ஒத்தப்பட்ட பொண்ணுடி. நீயும் இல்லைனா நானும் அப்பாவும் அனாதை தாண்டி ஆயிடுவோம். நாங்கள் வாழ்றதே உங்களுக்கோஸ்கரம் தாண்டி. சொல்லுடி, வாய் வயிறுமாகிற, எதுக்குடி இப்படி அழுகிற? எதனா பேசி தொலையேண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் அத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. உன்னை விட ஒரு அடி மாலை நல்லாவே பார்த்துக்கிறாங்கம்மா. என்னை மன்னிச்சிடுமா. உன்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுகுன போல இருக்கு. ஆனால் நான் இப்போ அந்த நிலைமையில இல்லைம்மா. நான் உன்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும்ன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் நல்லவராக இருக்கிறாரே, அந்த ஒரு காரணத்துக்கோஸ்கரம் தான் நான் இங்கே பொறுமையாக இருக்கேம்மா. என்ன பண்ணுறது, அப்படி இருந்தால் இப்படி இருப்பாங்க, இப்படி இருந்தால் அப்படி இருப்பாங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு ஒரு கித்தியும் சரியில்லை, மாமியாரும் சரியில்லைம்மா. சொல்லி அழுவுறது கூட எனக்கு ஆள் கூட இல்லைம்மா. கடவுளே, எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. கடவுளே. அஞ்சலி, நீ எதுக்குமா அழுவுற? நீ அழுந்தாலே எனக்கு அழுகியே வரும்மா. எனக்கு என்னம்மா குறை? இங்கே பாரு, அங்கே எப்படி இருந்தேனோ இங்கே அப்படிதாம்மா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கம்மா. நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் நான் அவ்வளோலாம் மோசமாக போயிடலம்மா. இங்கே பாரும்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னை நீ யோசிச்சுக்கிட்டெல்லாம் இருக்காத. நீயே பார்க்குறல, அத்தை எவ்வளோ ஆசையாக என்னோடய வளகாப்பு நடத்தணும்னு பார்க்குறாங்க. ஆமாண்டி, உன் அத்தையை நீ தாண்டி மெச்சிக்கணும். உன் வளகாப்பு நடத்துகிற சாக்கில் வரதட்சணை பிடுங்க பார்க்குது அந்த குண்டிச்சி. சரியான ராட்சசியாகிறா. காசு பணத்தை பார்த்தா பொணை கூட வாய் பொழுக்கோன்னு வாங்க. ஆனால் உன் அத்தை காட்சி பொணத்தோட மோசமாக இல்லடி இருக்கா. ஆமாம், சும்மா இரேம்மா, கத்தி பேசாது. அது காதில் வீந்துச்சுன்னா அவ்வளோத்தாம்மா. என்ன பண்ண போறா? இருக்கிறது தானே சொல்கிறேன். என்ன பண்ணுறது, பொண்ணை கொடுத்துட்டோமேன்னு பார்க்குறேன். இல்லைண்ணா நடக்கிறதே வேற. எல்லாம் கடவுள் மேலேருந்து பார்த்துக்கிட்டு தாண்டி இருப்பாரு. அவளும் ஒரு பொட்டை பொண்ணு பெத்தேச்சுன்னு இருக்கிறாள்ல, இந்த கஷ்டத்தை அவள் பார்க்காமலே போயிட்டு போறா. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. பாவம், அவங்க பேசுறதுனால பாவம் அந்த பொண்ணு என்னம்மா பண்ணுச்சு. பாத்தியாடி, இதாண்டி நான் வளர்த்த வளர்ப்பு. கெடுதலே செஞ்சா கூட அவங்க நல்லாவே இருக்கணும்னு யோசிக்கிறது தாண்டி ஏன் வளர்ப்பு. முடு அஞ்சலி, நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும், சரியா? அவங்க எப்பவுமே இப்படியெல்லாம் பேசியிருந்தே இல்லைம்மா. இன்னைக்கு தான் அப்படி பேசிட்டாங்க. இருட்ட விடுமா, அத்தை தானே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. நீ அதெல்லாம் தலையே கெத்துக்காத, பத்திரமா போயிட்டு வா. என்னடி இப்படி துரத்துற என்ன? அதுக்கு இல்லைம்மா, வீடு துடைக்கணும், அத்தை வந்து பார்ப்பாங்க. நிறுத்து, நீ என்கிட்ட என்னவோ மறிக்கிறேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. இங்கே பாரு, யாராச்சும் எதனா சொன்னாங்க, உன்னை கொடுமைப்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அண்ணியோட நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். கவனம் வச்சுக்கோ. நான் கிளம்புறேன்டி. அங்கே கதுக்கிட்ட பழக மேலே ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன், மறக்காமல் எடுத்து சாப்பிடு தாயே. எதனா பணம் வேணும்னா ஃபோன் பண்ணு, அக்கௌண்ட்டில் போட்டு விட சொல்கிறேன் அப்பா கிட்ட. அங்கே பாரு, உடம்புலாம் எப்படி எழிஞ்சு போய்க்குது. நீ என்கிட்ட மறிக்கிறடி, எனக்கு தெரியாதடி. பெத்த பொண்ணு கஷ்டத்தில் இருக்கும்போது பெத்த தாயை விடவடி. கடவுளே, என் புள்ள வாழ்க்கை என்ன ஆக போதோ எனக்கு ரொம்ப பயமாகுது. ஏதோடி சூதானமாக இருந்துக்கோ, நான் கிளம்புறேன். அம்மா, நீ என்ன நினச்சி கவலைப்படாதம்மா. அப்பாவுக்கு எதுவும் சொல்லாதம்மா, சரியா? அப்பாவுக்கு சொல்லாதம்மா, அப்பா ரொம்ப வருத்தப்படுவார், சரியா? சரிடி, வரேன். சரிம்மா, வரேன். ம், சரிம்மா, பத்திரம். சரிடி. அம்மா, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி குடிக்காம இப்படி நிம்மதி இல்லாமல் போகுது.